இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கினாங்க. அந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணி வாங்கினேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். அதோட மாடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், DJ Meta Plus. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஆம்பில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கரண்ட் வந்து 230 வோல்டேஜ் கொடுத்துருக்கான். இதில் வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக யூஎஸ்பியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆம்பை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிவியில் வந்து டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணி ஹோம் தியேட்டராகவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இந்த ஆம்பிளிஃபையரில் இருக்க செகண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூஎஸ்பி பேனல் கொடுத்துருக்கான். இந்த டிஜிட்டல் யூஎஸ்பி பேனலில் வந்து என்னென்ன சப்போர்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்ட் கொடுத்துருக்கான். அந்த ஐஆர் பிளாஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மோட் பட்டன் இருக்குது, பிபி ஸ்கேம் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பட்டன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸில் இருக்க எக்கோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்கான். இந்த ஆம்பிளிஃபையரில் இருக்க தேர்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்ஸ் கேபிள் போர்ட் கொடுத்துருக்கான். டேரெக்டாக உங்கள் மொபைலில் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சாங் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்கான். நீங்கள் டேரெக்டாக பென் ட்ரைவ் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கான். அந்த மெமரி கார்டு போட்டு நீங்கள் டேரெக்டாக சாங்கும் கேட்டுக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் இருக்க ஃபோர்த் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மைக் போர்ட் கொடுத்துருக்கான். நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரே டைமில் வந்து 5 மைக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மைக்கோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு கீ வந்து கொடுத்துருக்கான். இந்த ஆம்பிளிஃபையரில் 5ஆவதாக கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டோட அவுட்புட் வந்து பயங்கரமாக வருன்றதுக்காக வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கீ கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ட்ரெபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கீஸ் வந்து கொடுத்துருக்கான். இந்த ஆம்பிளிஃபையரில் 6ஆவதாக கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் ஆகிற அவுட்புட் பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 220 வாட் ஆவரேஜ் கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பீக்கருக்காக 2 அவுட்புட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அவுட்புட் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓம் 8 ஓம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஓம் வரைக்கும் உங்களுடைய ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. 2வது போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70 வோல்டேஜ்லேருந்து 100 வோல்டேஜ் வரையும் ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இந்த ஆம்பிளிஃபையரை வந்து நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வேறு லெவல் இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு 2 10 இன்ச் பாக்ஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் வந்து செட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் தேட்டரே வாங்க தேவையில்லைங்க. ஹோம் தேட்டரை விட பயங்கரமாக சவுண்ட் எஃபெக்ட் வந்து பயங்கரமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மூவியோ இல்லை சாங்கோ கேட்டிங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. உங்கள் வீடியோ வந்து அதிரும். ஹோம் தேட்டரே வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல, ஹோம் தேட்டரை விட பயங்கரமாக சவுண்ட் கொடுக்கும். இந்த ஆம்பிளிஃபையரில் இருக்க நெகட்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு 1 இயர் அந்த ஆம்பிளிஃபையர் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, இதோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து யூஎஸ்பி சேஞ்ச் பண்ணுற பட்டனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டனும் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சர்வீஸ் பண்ண கொடுத்தேன். சர்வீஸ் பண்ண பின்னாடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்துச்சு, ஒழுங்காக ஒர்க் ஆகலை. நான் வந்து அடுத்ததாக என்ன பண்ணலான்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஆம்பிளிஃபையரை வந்து கழட்டி உள்ளே என்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இதில் வந்து நான் சரி பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர்த்தோட வீட்டில் வந்து ஆம்பிளிஃபையர் இருக்கும். அப்படி ஆம்பிளிஃபையர் இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து சுத்தமாக ஆன் ஆகாமல் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிப்பேர் ஆகிருக்கலாம். அப்படி ரிப்பேர் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டுருவீங்க, இல்லை ஏதாவது ஒரு காயலாங்கலையில் தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் நான் சொல்கிற ட்ரிக்கை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆம்பிளிஃபையர் வந்து கண்டிப்பாக ஆன் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அந்த ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆம்பிளிஃபையரை வந்து பின்னாடி திருப்பிக்கோங்க. பின்னாடி திருப்பினீங்கன்னா கீழே வந்து ஃபியூஸ்னு எழுதியிருப்பாங்க. அதை வந்து கழட்டினீங்கன்னா ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டை வந்து திருப்பி போட்டிங்கன்னா உங்களுடைய ஆம்பிளிஃபையர் வந்து கண்டிப்பாக ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து ஃபியூஸ் போயிடும். அப்படி ஃபியூஸ் போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்து திருப்பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆம்பிளிஃபையர் வந்து ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது.